நாம் இப்போ பொங்கல் சாப்பாடு சாப்பிட போகிறோம். சாப்பாடுன்னு இவ்வளோ ஐட்டம் இருக்கு, இது பொங்கல் விருந்துன்னு சொல்லலாமா? நேர்களே, நாம் கண்டிப்பாக நமது அவரவர்களுடைய இல்லத்தில் கடமையாரம் ஆற்றக்கூடிய மனைவி அவர்களை நாம் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இத்துணை ஐட்டம் வந்து இவ்வளோ சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செஞ்சுருக்காங்க. பொங்கல் விருந்து என்று சொன்னால் அது மிகையாகாது. பாருங்க, இங்கே வந்து அவியல், இங்கே வந்து பூசணிக்காய் பொரியல், இது வந்து வடை, மேலும் வந்து வெண்பொங்கல் வித் பருப்பு தால் இருக்குது, அப்புறம் நெய் போட்டிருக்காங்க இதில். அடுத்தது வந்து சுவையான ஸ்வீட் பொங்கல். இது வந்து நான் எதிர்பார்க்கலைங்க உண்மையாக. என்னுடைய பிறந்த நாளும் கூட இன்று. என்னுடைய பிறந்த நாளை ஒட்டி இதை சிறப்பாக செய்யணும்னு சொல்லி 3 பொரியல், வடை, அவியல் இவையெல்லாம் சேர்த்து ஒரு குழம்பும் செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம இப்போ எப்படி இருக்கு நம்ம சுவைத்து பார்த்து நம்ம சொல்லலாம். முதல்ல வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நம்மளுக்கு அர்ப்பணித்த நமது இறைவனுக்கும் தாய் தந்தைக்கும் நாம் நன்றி சொல்லி, ஒரு சித்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த உணவை எடுத்துட்டு எல்லாரையும் ஒரு நிமிடம், ஒரு 10 செகண்ட் இதை நினைச்சு பார்க்கும்பொழுது உலக ஒற்றுமை உணவில் கண்டிடு என்று சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு துளி உணவுல எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது, அத்தனை உழைப்பை நாம் நன்றி தானே சொல்லணும். ஒருத்தர் வந்து டீலர்ஷிப் கொண்டு வராரு, ஒருத்தர் உணவு உற்பத்தி பண்றாரு, உழவர்களிலிருந்து கடைக்கு எடுத்துட்டு வருவர்கள் வரை நாம் அனைவருக்கும் நன்றி சொல்லி அதை இறுதியாக நிறைவாக சமைத்து கொடுக்கின்ற நமது மனைவிமார்களுக்கு, துணைவியாருக்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால நான் முதல்ல அவர்களுக்கு தான் ஊட்டி விட போறேன் இந்த பொங்கலை. என்னுடைய பிறந்த நாள், இந்த கேக்குன்னு சொல்றீங்க, அதுல ஒண்ணுமே கிடையாதுங்க, அது கெமிக்கல்ஸுங்க. இதை வந்து நல்ல ஒரு உணவா நீ எனக்கு ஊட்டி விடு. அந்த இது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம இது மாதிரி நம்ம உணவை வந்து சுவைத்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குங்க, நல்லா செஞ்சிருக்காங்க. அப்புறம் இந்த வடை நல்லா முறுமுறுப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கு, சுவையாகவே செஞ்சுருக்கீங்க. இவ்வளோ டேலண்ட் அவங்க ஒழிச்சு வச்சுருக்காங்க, எங்களே தெரியாது. இப்போ ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுறாங்க. சக்கரை